சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற பஹல்காம் மாவட்டத்துல 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை எழுந்திருக்கு. இந்திய அரசாங்கம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை நாங்க நிறுத்தி வைக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன ஒப்பந்தம், அதை நிறுத்தி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். செப்டம்பர் 19, 1960 அப்போதான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கையெழுத்தாகப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இது தொடர்பாக இரு நாடுகளும் விவாதிச்சு பல முரண்பாடுகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டுச்சு. சரி, இந்த ஒப்பந்தம் எதை பத்தியது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒப்பந்தம் இண்டஸ் ரிவர், அதாவது சிந்து நதியை பத்தினது. சிந்து நதியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடல்ல போய் கலக்கு. அப்படி அது பாயும் போது பல்வேறு கிளை நதிகளை இந்த இண்டஸ் ரிவர், சிந்து நதி உருவாக்கும். ஒரு நதி நேச்சுரலா எப்படி ஃப்ளோ ஆகும், மேல இருந்து கீழே ஃப்ளோ ஆகும். இதுதான் இயற்கை. அப்படி மேல இருக்கிற இந்தியாவில இருந்து கீழே இருக்கிற பாகிஸ்தானுக்கு அது நோக்கி போகும்போது இதை யார் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற பிரச்சனை தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு வித்திட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, கிழக்கு நதி, அதாவது ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் சொல்லப்படுற சட்லஜ், பீஸ், ரவி, இந்த மூணுமே இந்தியாவினுடைய முழு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, மேற்கு நதிகள் அப்படின்னு சொல்லப்படுற இண்டஸ், ஜலம், செனாப், இந்த மூன்றும் பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அதுவும் முழு கண்ட்ரோல் கிடையாது. 80% பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுல 20% இந்தியாவுக்கான கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்துல போடப்பட்ட இறுதி முடிவு. சரி, இந்தியா கையில இருக்கிற நதிகள்ல முழு கண்ட்ரோல்லாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நதிகள்ல டேம் கட்டலாம், அதை எப்போ வேணா சேமிச்சு வைக்கலாம், எப்போ வேணா திறந்து விடலாம். அதுல என்ன மாதிரியான திட்டங்கள் வேணா கொண்டு வரலாம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் கொண்டு வரலாம், இல்லாட்டி விவசாயத்துக்கான பாசனத்துக்கான தேவையான தண்ணீரை தேக்கி வைக்கலாம். இப்படி என்ன திட்டங்களை வேணா அந்த சட்லஜ், பீஸ், ரவி, இந்த 3 கிளை நதிகள்ல இந்தியாவால செய்ய முடியும். சரி, மீதி இருக்கிற அந்த இண்டஸ், ஜலம், செனாப், அதுல இந்தியாவால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஒப்புதலோட சில சின்ன சின்ன திட்டங்களை பண்ணிக்கலாம். விவசாய நிலங்கள் இந்தியா பகுதியிலையும் இந்த 3 நதிகள் மூலமாக பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பாசன திட்டங்களை இந்தியா மேற்கொள்றதுக்கான அதிகாரம் இந்த 20% அதிகாரத்துக்குள்ள வருது. ஸோ அதையும் பாகிஸ்தானோட பேசி கலந்து பாகிஸ்தான் அதை ஆய்வு செய்து அதுக்கப்புறமாக முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம் கொடுத்துட்டு இருக்கிற முக்கியமான விஷயம். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமோ பாகிஸ்தானுக்கு அதை விட பல மடங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவில இருந்து வர இந்த தண்ணியை நம்பி தான் பாகிஸ்தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% பாகிஸ்தானுடைய விவசாயம் அப்படிங்கிறது இந்த 3 நதிகளை நம்பி தான் இருக்கு. இந்த ஒப்பந்தத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் நோக்கி பாயக்கூடிய இந்த நதிகளினுடைய வெள்ளம் தொடர்பான டேட்டாக்களை இந்தியா பாகிஸ்தானுக்கு பகிர்ந்துக்கணும். ஏன்னா மேல இருந்து எவ்வளவு வெள்ளம் வருது அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு சொன்னாதான் அந்த தண்ணியை எப்படி அவங்க மடைமாற்றுறது அப்படிங்கிற அந்த திட்டத்தை அவங்க மேற்கொள்ள முடியும். அதனால இந்த டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறதும் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வருது. இந்த ஒப்பந்தத்தின்படி கூட்டுக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்த நதியினுடைய பராமரிப்பு, இது எப்படி இருக்கு, இதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் மேற்கொள்றாங்க. சரி, இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஏதாவது ஒரு நாடு வெளியேறவோ இல்ல இந்த ஒப்பந்தத்தை நாங்க இனிமேல் பின்பற்ற மாட்டோம், இது ரத்து செய்யறோம்னு அறிவிக்கவோ அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்துல அதுக்கு இடம் கிடையாது. இந்தியா நாங்க இதை நிறுத்தி வச்சிருக்கோம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அந்த ஒப்பந்தத்துல இடம் இல்லை. அந்த ஒப்பந்தம் மாறா இன்னொரு ஆப்ஷனை தருது. பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை அந்த ஒப்பந்தம் உருவாகும் போதே உருவாக்கி வச்சிருக்காங்க. தங்களுடைய பிரச்சனையை இந்த நாடுகள் எழுப்பலாம், அங்க ஏதாவது தீர்வு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நியூட்ரல் எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குவாங்க. இதை வேர்ல்டு பேங்கினுடைய மேற்பார்வையில உருவாக்குவாங்க. அந்த கமிட்டி கிட்ட இந்த பிரச்சனை போகும். அப்படிதான் இதுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தணுமே தவிர ஒரு நாடு மட்டும் தனிச்சு இதுல இருந்து வெளியேறவோ இதை ரத்து செய்யவோ இந்த ஒப்பந்தம் இடம் கொடுக்கல. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இங்க ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், அதாவது நீர்மின் திட்டம் அமைக்கிறது தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கு. குறிப்பா பாகிஸ்தானுடைய அதிகாரம் அதிகமா இருக்கிற ஜலம் நதியினுடைய இன்னொரு கிளை நதியான கிஷகங்கா அப்படிங்கிற அந்த நதியில ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் திட்டத்தையும், செனாப் நதியினுடைய கிளை நதியான ராட்டில்ல அங்க ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான பணிகளை இந்தியா மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான் ஆட்சேபனம் தெரிவிச்சிருக்கு. காரணம், அந்த திட்டங்கள் கொண்டு வந்தா பாகிஸ்தானுக்கு வர நீர் பாதிக்கப்படும், அது மட்டும் இல்ல அதனுடைய டிசைன் அப்படிங்கிறது நீரை தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஆட்சேபனங்களை பாகிஸ்தான் தரப்புல சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் கமிட்டி, அதாவது 2 நாடுகளும் சேராத வேர்ல்டு பேங்கால அமைக்கப்பட்ட வேறு சில நாடுகளினுடைய
உறுப்பினர்கள் அடங்கிய குழு இதை ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அந்த பிரச்சனையும் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 2024 இந்த IWT அப்படின்னு சொல்லப்படுற இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முன் வச்சிருக்காங்க, இந்த நீர்மின் திட்டங்களை மனசுல வச்சு. ஆனா அதுக்கு பாகிஸ்தான் ஒத்து வராம இருந்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை நிலுவையில இருக்கும்போதுதான் இப்போ இந்தியா அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்தியா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? வேற என்ன அர்த்தம்? பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கிறது தான் ஒரே அர்த்தம். ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அங்க பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சா அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸோட ஏற்கனவே டீகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோ பகிர்ந்திருக்கும், அதை பத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு பிளவுவாதத்தையும் சிலர் முன்னெடுத்திருக்காங்க. அது குறித்தும் ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே டீகோட் நிகழ்ச்சியில போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2 வீடியோக்களையும் பார்க்காதவங்க பாருங்க. இந்த ஒப்பந்தம் ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றேன். இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு பல நேரங்கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்திருக்கு, பல தாக்குதல்கள் நடந்திருக்கு. கார்கில் போரே இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்பவெல்லாம் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது கிடையாது. காரணம், இது தண்ணீர் பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறதுனால 2 நாடுகளுமே அதை தொடல. ஆனா அதுல இவங்க மீறிட்டாங்க, அவங்க அதை சரியா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. தவிர இந்த ஒப்பந்தத்தில இருந்தே வெளியேறவோ நிறுத்தி வைக்கவோ 2 நாடுகளும் இதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது இந்தியா இதை எடுத்திருக்காங்கன்னா இது அவங்க கடைசி ஆயுதமாக தான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இதை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்களா, இந்தியாவால பாகிஸ்தானுக்கு போற அந்த 3 நதிகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற தண்ணிய இந்தியாவே சேமிச்சு வைக்க முடியும் அணைகள் மூலமாக. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கான அந்த வெள்ளம் தொடர்பான தகவல்களை நிறுத்தி வைப்பாங்க. அப்படி நிறுத்தி வைக்கிறதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு எவ்வளவு தண்ணி வருதுன்னு தெரியாது, அதை எங்க மடைமாற்றுறதுன்னு தெரியாது. வெள்ளம் அதிகமா வந்துச்சுன்னா பாகிஸ்தான்ல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சரியான தகவல் இல்லாதனால அந்த நதி நீரை வேஸ்டா கடல்ல கலக்க விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய உயிர் நாடியாக இருக்கிற அந்த 3 நதிகள்ல இருந்து கிடைக்கிற தண்ணிய சரியா பாகிஸ்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக பாகிஸ்தான்ல விவசாயமும் மக்களுக்கான குடிநீர் தேவையும் பாதிக்கப்படும். இந்த வகையில தான் இந்தியா இதுல நெருக்கடி ஏற்படுறதுக்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. சரி, இங்க நமக்கு எழுகிற அடுத்த கேள்வி என்னன்னா, இந்தியாவால அப்படி தண்ணியை நிறுத்தி வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா இந்த 3 நதிகள் பாகிஸ்தானுடைய அதிகாரம் மிக்கது அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் இந்தியா அந்த நதிகள்ல எந்த விதமான பெரிய அணைகளையும் கட்டல. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை. இப்போ இதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால உடனடியாக தண்ணியை நிறுத்திடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா அதுக்கான டேம்ஸ் இல்லை அங்க. இப்போ அந்த டேம்ஸை கட்டணும்னா அதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா வேணா இந்தியா அந்த தண்ணியை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி இந்தியா இப்பவே டேம் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படியே டேம் வச்சு அந்த தண்ணியை நிறுத்தி வச்சிருந்தாலும் அது இந்தியாவுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த இண்டஸ் நதியிலிருந்து வர வெள்ளம் அப்படிங்கிறது பல பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கு வரும். அதையெல்லாம் இந்தியாவால தடுத்து நிறுத்த முடியாது. ஓரளவு கட்டுப்படுத்தலாமே தவிர, ஓரளவு தண்ணியை சேமிச்சு வைக்கலாமே தவிர மீதியை பாகிஸ்தானுக்கு திறந்து விட்டு தான் ஆகணும். எப்படி கர்நாடகா வறட்சியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை தரமாட்டேன்னு சொல்லிட்டு வெள்ளம் வரும்போது தண்ணியை அவங்களே திறந்து விடுறாங்களோ அதே கதை தான் இந்தியாவுக்கும் ஏற்படும். 2வது பிரச்சனை, இந்த நதிகள் பாயிற பகுதி அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, ரொம்ப சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏரியா. அந்த மாதிரியான ஹிமாலய மலைப்பகுதிகளில் நீங்க ஒரு டேமை கட்டணும் அப்படிங்கிறது மிக கடினமான விஷயம். அதனால இப்போ இந்தியா ஆரம்பிச்சா கூட அந்த டேமை கட்டி முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலையும் அந்த டேமை கட்டிட முடியாது. எவ்வளவு பெரிய டேம் கட்ட முடியும் அப்படிங்கிறது நம்மளால தெரியாது. அதனால அந்த தண்ணீர் தேக்கி வைக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஓரளவு தான் பலன் தரும்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். சரி, இந்தியா இப்போ அந்த ஒப்பந்தத்தை சஸ்பெண்ட் பண்றதாக சொல்லிட்டாங்க. பாகிஸ்தானுடைய எதிர்வினை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறவோ நிறுத்தி வைக்கவோ எந்த நாடுக்கும் தனிச்சையாக முடிவெடுக்க அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு நாடு இந்தியா எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக லீகலி இவங்க மூவ் பண்ணணும். அப்படி லீகலி மூவ் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் கிட்ட தான் போகணும். ஆனா இந்தியா இந்த ஒப்பந்தத்திலேயே நாங்க ஏத்துக்கல, ஒப்பந்தத்தையே நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆணையத்துக்கு நாங்க ஏன் கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த ஆணையத்தினுடைய விசாரணைக்கே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆணையம் பாகிஸ்தானுக்கு பயன்படாது, நியூட்ரல் எக்ஸ்போர்ட்டும் பாகிஸ்தானுக்கு பயன்படாது. சரி, வேற என்ன பண்ணலாம்? சர்வதேச நீதிமன்றத்தை பாகிஸ்தான் நாடலாமா?
நாட வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் சர்வதேச நீதிமன்றத்துல இந்தியாவுக்கு ஒரு சலுகை இருக்கு. என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எந்த விதமான வழக்கையும் சர்வதேச நீதிமன்றத்துல தொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சலுகையை இந்தியா வாங்கி வச்சிருக்காங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து. அதனால அந்த வழியும் பாகிஸ்தானுக்கு அடைக்கப்பட்டுருச்சு. வேற வழியே இல்ல, பாகிஸ்தான் வார் மூலமாக மட்டும்தான் இதுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அதனாலதான் பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது ஆக்ட் ஆஃப் வார், அதாவது போருக்கான நிமித்தமாக தான் நாங்க கருதுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட இதை ஒரு வாட்டர் பாம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆயுதத்தை நேரடியாக எடுக்கிறதுக்கு பதிலாக தண்ணியை அவங்க ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நாடும் இந்தியா மேல இந்த வாட்டர் பாம்பை போடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அது சைனா. திபெத்ல உருவாகிற பிரம்மபுத்திரா நதி, அங்க அது யார்லாங் சாங்போ அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. அந்த நதி ஹிமாலய மலைப்பகுதிகள் வழியாக இந்தியாவுக்குள்ள அசாம் போன்ற மாநிலங்கள்லாம் கடந்து வருது. பெரிய அளவிலான விவசாயத்துக்கும் மக்களுடைய குடிநீர் தேவைக்கும் இந்த பிரம்மபுத்திரா நதி உதவிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த யார்லாங் சாங்போ அப்படிங்கிற அந்த நதியில உலகத்திலேயே மிகப்பெரிய அணையை கட்டுறதுக்கு சைனா முடிவு பண்ணியிருக்காங்க. அதை இந்தியா எதிர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு டேமை கட்டோம்னா இப்போ நான் பாகிஸ்தானுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாதிப்பு எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அசாம், மேற்கு வங்கம், வடகிழக்குல இருக்கிற மற்ற மாநிலங்கள், அதோடு தாண்டி வங்கதேசம் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சைனா அந்த இடத்துல டேமை கட்டுறது இந்தியாவோட போருக்கு தயாராகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கு. இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சார்க் விசா மூலமாக இந்தியாவில் பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் வெளியேற உத்தரவிட்டாங்க. பாகிஸ்தானும் அதே மாதிரி இந்தியர்கள் யாராவது சார்க் விசால இருந்தாங்கன்னா அவங்களை வெளியேற உத்தரவிட்டாங்க. அட்டாரி வாகா பார்டரை இந்தியாவும் பாகிஸ்தானும் மூடுறதாக அறிவிச்சிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்திய ஹை கமிஷன்ல இருந்து ஆட்குறைப்பு செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் ஹை கமிஷனுடைய செக்யூரிட்டி அட்வைசர்ஸை இந்தியா வெளியேற்றுறதாக அறிவிச்சிருக்கு. இப்போவே எல்லையில பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய முப்படைகளும் தயாராக இருக்குமாறு இந்திய அரசு சொன்னதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் அரசும் இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு தக்க பதிலடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து நம்ம டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.